அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னோட நான் பேசுறது எனக்கே கேக்குது. வணக்கம் சார். வணக்கம் தம்மா. சரி, மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அடிப்படையான இலக்கணங்கள் முழுமையாக பார்த்துருக்கோம். இப்போது அது சார்ந்து வினாக்கள் வந்துட்டு இப்போ நான் எடுத்திருக்கிறது சென்ற ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின அந்த தேர்வுத்தாளை நான் எடுத்திருக்கிறேன். விடைகளுடைய நமக்கு இருக்குது, இணையத்திலிருந்து நம்ம தரவிறக்கம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அதில் நம்ம பார்த்த இலக்கண வினாக்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தது 9ஆம் வகுப்புக்கான பாடத்துக்கு போகலாம். சரி, முதல் வினா பாருங்க. இது நம்ம முன்னாடியும் பேசியிருந்தோம். வேர்ச்சொல்லிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் வந்தால் அப்படிங்கிறத வினை முற்று அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமாப்பா? வந்த அப்படிங்கிறதுனுடைய இலக்கண குறிப்பு என்ன? வந்து, வந்தவர். வந்தனா பெயரச்ச விகுதி சார். வந்த பெயரச்ச விகுதி, பெயரச்சம், அவ்வளோதான். வந்து வந்துங்கிறது என்ன இலக்கண குறிப்புங்கப்பா? மென்தொடர் குற்றியலுகரமா சார்? குற்றியலுகரம் ஓகே. ஆனா இங்க நான் கேட்கறது இலக்கண குறிப்பு கேட்கிறேன். இலக்கண குறிப்பு ஒன்று வினைமுற்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்துங்கிறது பெயரச்சம். வந்துங்கிறது எளிமைதான். நீங்க அங்க பெயரச்சம் சொன்னீங்க, அப்ப இங்க உகரம் வருது இடையில், இறுதியில. அப்ப இது என்னவா வரும்? வினையச்சமா? வினையச்சம், அவ்வளவுதான். வந்து வினையச்சம். வந்தவர் இதில் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ வா அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லானது இங்க வந்தால் அப்படின்போது முற்று பெற்றுள்ளது, அதனால அது வினை முற்று அப்படிங்கிறோம். வந்த அப்படின்போது முற்று பெறல. அப்போ முற்று பெறாம என்னவா இருக்கு அப்படின்னா எச்சமாக நிக்குது. என்ன எச்சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வந்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு பெயர்ச்சொல் மட்டும்தான் வரும். அப்போ ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு நிறைவு செய்யக்கூடிய முற்று பெறாத வினை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெயரெச்சம்னு சொல்லுவோம். அதே போல வந்து அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு வினைச்சொல் தான் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது முழுமை பெறும். அப்போ முற்று பெறாத வினையானது ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியுமேயானால் அது வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த வினையானது ஒரு பெயரால் அணைந்து வருமேயானால் அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்தவர் அப்படின் போது வந்த கூட்டல் அவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அவங்க அவர் அப்படிங்கிறது ஒரு பெயரின் தன்மையால அணைந்து வருகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப வந்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோம். சரிங்கப்பா, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க விடை கொடுத்துட்டாங்க. ஏன் எழுவாய் தொடர் நம்ம சொல்றோம்? ராமன் வந்தான், நேத்து தொடர் பார்த்தோம் இல்லையா? ராமன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் அப்படிங்கிறது தெரியும். அது எதனால அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியுமாப்பா? பெயரெச்சமோ வினைச்சமோ இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும், இப்ப வந்த ராமன் அப்படின்னா நிச்சயமா அது பெயரெச்ச தொடர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப வினையெச்சம் அப்படின்னா வந்து சென்ற ராமன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தொடர் வருமேயானால் அதை நம்ம வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ராமன் வந்தான்னு தான் வந்திருக்கு. அப்ப ராமன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். இந்த தொடர் எழுவதற்கு அடிப்படை காரணியாக இது அமைந்ததுனால இதை எழுவாய் தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமாவா?
சரி, இப்ப இதே பாருங்க. வந்தான் ராமன் அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு. வந்தான் ராமன் அப்படின்னு கேட்டுட்டு எவ்வகை தொடர் என அறிந்து எழுது அப்படின்னு கொடுக்குறாங்கப்பா. 2025 பெயரச்சம். பெயரெச்சமா? தவறு. வந்தான் ஐயா. வந்தான் ராமன். இந்த சொல்ல மாத்திதான் வினையெச்சத்தொடர். தொடருமா? வினையெச்சத்தொடர். வினைச்ச தொடர் வராது. வந்தான்ங்கிறது என்னது? வந்தானுடைய இலக்கண குறிப்பு பாருங்க. மேலேயே இருக்கு. முதல் கொஸ்டின்லயே நம்ம பார்த்தோம். வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். வினைமுற்று, அவ்வளவுதான். அங்க வந்தாள்னு பெண்பால் விகுதி இருக்கு, இங்க வந்தான்ங்கிறது ஆண்பால் விகுதி, அவ்வளவுதானே. ஏன் எளிமையான ஒரு வினாவுல இப்படி குழம்பி போறீங்க? தெளிவா புரிஞ்சுக்கோங்க சாமி. இந்த வினைச்சொல் பெயர்ச்சொல் அப்படிங்கறதுடைய அடிப்படை புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப எளிமையா இதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு, நேர மேலாண்மை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. தமிழ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படை புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம விரைந்து வந்துட்டு 100 மதிப்பெண்களை அழகா எளிமையாக கடந்து விடலாம். அடுத்ததாக நமக்கு நுண்ணறிவு சார்ந்த தேர்வுகளா இருக்குது. வெறும் 25 மார்க் தானே சார் கொஸ்டின் அப்படின்னா அந்த 25 வினாக்கள் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேஷன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பண்றவங்களுக்கு தெரியும். இன்னும் சிலது பொது அறிவு சார்ந்து இல்ல நடப்பு நிகழ்வு சார்ந்தெல்லாம் கேள்வி கேட்கும்போது நம்ம யோசிச்சு பதில் தர மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நேரம் எடுத்துக்கும். அதனால நீங்க இதுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் எடுத்து யோசிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. சரி, சிம்பிள் தான். இப்ப வா அப்படிங்கிறனுடைய வினை முற்றினு கேட்டா வந்தாள் அப்படிங்கிறது. ஆனா கீழே தொடர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமன் அப்படின்னு முதல்ல ஒரு எழுவாய் வர்றதுனால அது எழுவாய் தொடர் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது என்னது? வந்தான் ராமன் அப்படிங்கறத நான் கேட்கிறேன். அப்ப வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. வினைமுற்றுல இருந்து ஒரு தொடர் வர்றதுனால அது என்னன்னு சொல்ல போறோம்? வினைமுற்று தொடர், அவ்வளவுதான். இதுல எச்சமா வர்றதுக்கு அவன் வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதனால வினாக்களை கொஞ்சம் சரியாக உள்வாங்கிக்கோங்க. நேத்து பார்த்தோம் இல்லையா? ஓர் அடிகள் முதல் 3, 4, அதாவது 1, 3, 4 இப்படி சீர்கள்ல முதல் எழுத்து அதாவது மோனை முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை அப்படின்னு கேட்கிறான். இப்ப கேட்ட கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து எல்லாமே அளவா வருது, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அது என்ன எதுகை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அது 1, 3, 4 அப்படின் போதே மோனைக்கு நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே வந்துட்டு எதுகைக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா 8 வகையான மோனை அப்படிங்கறத நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப அதுல விடை அப்படிங்கிறது மேற்கதுவாய் எதுகை அப்படிங்கிறது. 1, 3, 4 வந்தது அப்படின்னா மேற்கதுவாய் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. இதுல எல்லாமே செகண்ட் லெட்டர் வந்துட்டு சேமா வருது, 1, 2, 3, 4 எல்லாமே சேமா வருது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது என்ன எதுகை சொல்லுவீங்க? ஒரு அடியில 4 சீர்களுமே முழுவதுமாக இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுத்தால் அது என்னன்னு சொல்லுவீங்க? முற்று. சிறப்பு சிறப்பு சிறப்பு. முற்று எதுகை. சரிங்கப்பா. அடுத்தது பாருங்க. இதெல்லாம் செய்யுள் பகுதியிலிருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. நடந்தலை உலகம், இது கிட்டத்தட்ட 2-3 தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்கப்பா. அந்த நடந்தலை உலகம்ன்றதே அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10ஆம் வகுப்புல இருந்து வந்திருக்கு. அடுத்தது பழமொழியினை நிறைவு செய்க. அடுத்தது மோனையில இருந்து வந்திருக்கு பாருங்க. செய்யுள் பாடல் கொடுத்துட்டாங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து போற்ற வந்தாயோ. 6ஆம் வகுப்பு செய்யுள் பாடலை எடுத்து கொடுத்து அதுல இருந்து மோனை சொல்லை கண்டிருக்கே அப்படின்னு இலக்கண வினாவை கேட்கிறாங்க. இப்ப எங்க கண் பண்ணோடு அப்படின்னு வந்திருக்குது. இப்ப இந்த முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்குப்பா? மோனையா, எதுகையா, இயைபா, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கண் பண் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்ப அது என்னவா வரும்? எதுகை. எதுகை. சிறப்பு. அடுத்தது பாருங்க, நந்தவனம் நற்றமிழ், இதுலதான் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப இங்க மோனை அப்படின் போது முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப நந்தவனம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது பண்ணோடு வந்தாயான்னு கொடுத்துருக்காங்க, அது எதுவுமே பொருந்தல. அப்ப எதுகையும் அல்ல, மோனையும் அல்ல, ஏய்பும் அல்ல. அடுத்தது திறந்து நற்றமிழ், அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே பொருந்தி வரல. சரி, அப்ப 2 வந்துட்டு சரி தவறுங்கிறது நமக்கு தெரியும். மிச்சரக்கூடிய 2 ஆப்ஷன்ல தான் எது சரி அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். அடுத்தது பாருங்க. சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இலக்கண வினாக்களை மட்டும் தேடி எடுத்துருவோம். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப செந்தமிழ் அப்படின் போது பிரியும் போது என்ன வரும்? செம்மை கூட்டல் தமிழ், அங்க உருபு வந்துட்டு மறைந்து வருது. ஆமா தானே? செம்மை ஆகிய தமிழ் அப்படிங்கிறது வரும்.
ஆன, ஆகிய அப்படிங்கிறது பண்பு உருபு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்ப நம்ம பிரிக்கும் போது மை விகுதி வரணும், ஆன, ஆகிய அப்படி உருபுகள் மறைந்து வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் அதை பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செந்தமிழுடைய இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது பண்பு தொகை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். வளர் தமிழ்னு கொடுக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? வளர் தமிழ் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்து இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு இதே 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 ஆப்ஷனை விட்டுருங்க சார், 5வது ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்றீங்களா? வளர் தமிழ். யாராவது ஒருத்தவங்க விடைய சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் இன்னொரு குறிப்பும் தரேன். வளர் தமிழ் அப்படிங்கிறது வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ். இப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? ஆஹா, இவ்வளவு யோசிக்கிறோமே நம்ம. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, 2ஆம் வேற்றுமை தொகை, பண்பு தொகை, வினைத்தொகை, 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. நிவேதா? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதியா சார்? தவறு. வளர் தமிழ். நான் குறிப்பும் கொடுத்துட்டேன். வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு குறிப்பும் கொடுத்துட்டேன். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? 3 காலத்தையும் மறைத்து வரக்கூடியது. 2ஆம் வேற்றுமை தொகை. தவறு. இந்த தொகை தவறு. ஏதாவது 3மே தவறு சொல்லிட்டீங்களே, 4வது ஆப்ஷன் தான். நினைவுல வச்சுக்கோங்க, நேற்று நம்ம வகுப்புல பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். வினைத்தொகை அப்படின்னா என்ன, வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஸோ வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலத்தையும் மறைத்து வருவது, காலம் கடந்த பெயரெச்சம் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா? அவங்க 3 காலம் அப்படின் போது நான் சொல்றேன் வளர்ங்கிறத பாருங்க. இப்ப தொடுதிரை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தொடு அப்படிங்கிறது என்னது? அது ஒரு வினைச்சொல். ஆனா அந்த வினை வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 காலத்தையுமே எப்படி மறைந்து வருது அப்படின்னா, தொட்ட, தொடும், தொடுகின்ற அப்படின்னு நமக்கு விரியும். அதே மாதிரிதான் வளர் அப்படிங்கிறது. வளரும், வளர்கின்ற, வளர்ந்த அப்படின்னு 3 காலத்தையும் பிரியும். நீங்க ஊறுகாய் அப்படிங்கிறத மட்டுமே வினைத்தொகைக்கு படிச்சுட்டு வந்துட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சொல் கேட்டோம் அப்படின்னா மறந்துடுறோம் பாத்தீங்களா? நினைவுல வச்சுக்கோங்க. ஒண்ணு காலம் கடந்த பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அப்படின்னா வினைத்தொகையில இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகையில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. அதனாலதான் சொல்றேன். இங்க 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னாதான். இப்போ திருக்குறள் படித்தான் அப்படின்னா திருக்குறளை படித்தான் அப்படின்னு விரியா வரணும். அங்க ஐங்கிறது மறைந்து வருது. அதனால அதை 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா ஒன்றன்பால்ங்கிறது என்னது? அக்ரணில வரக்கூடியது. அப்ப வந்தது, சென்றது அப்படின்னு அது மாதிரி வந்து முடியணும். அப்படி வந்ததுதான் வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க செந்தமிழ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு மை விகுதி, ஆன, ஆகிய அப்படிங்கிற விகுதி மறைந்து வருது. அதனால இதை பண்பு தொகைன்னு சொல்றோம். வினைத்தொகை அப்படின்னும் போது நான் சொன்னது வளர் தமிழ் அப்படிங்கிற சொல்லு. இது நினைவு வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்புகள் மிக முக்கியமான ஒன்று. இதுல நமக்கு ஒரு மார்க் கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுனால சொல்றேன்ப்பா. சரி, அடுத்தது பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு ஒரு வினா கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன, இப்ப நம்ம தொடர்லாம் படிச்சோம் இல்லையா? எழுத்து படிச்சோம், சொல் படிச்சோம், அடுத்து தொடர் படிச்சோம். அப்ப இந்த தொடர்களை வந்துட்டு எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தி சரியாக ஒரு கோர்வையில கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான வினாதான் இது. பாருங்க, வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ். இது எல்லாமே செய்யுள் வரிகளிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். அப்ப நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே ஒரு முறை நன்றாக வாசித்து விட்டோமே என்றால் நமக்கு இது கொஞ்சம் தொடர்களை சரியா கொண்டு வந்துருவோம். பாருங்க, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு வரிய அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது சரியான தொடரா இருக்கு. வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு அப்படிங்கிறதும் வராது. வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு அப்படிங்கிறது வராது. அப்ப 3 விடைகள் அப்படிங்கிறது தவறாக கொடுத்திருக்குது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான விடை அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மரபு பிழைகள். இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒளிமரபு பேசணும் இல்லையா? அதே மாதிரி இளமை பெயர்கள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மரபு பிழைகள் இருந்து நிச்சயமாக வினாக்கள் கேட்கப்படுது. அதுக்கு ஒரு உதாரணமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ற ஆண்டு கேட்ட வினாவுல
இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். நம்ம வழக்கமாக பேசும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, என்ன உங்க வீட்ல கூரை போடுறாங்களா? இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா அப்படி பேசுவது அப்படிங்கிறது இலக்கண இதுபடி தவறு. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, அதற்கு ஒரு மரபுச்சொல் இருக்கு. கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிற வினை மரபு அங்க வரணும். அப்ப கூரை வேய்ந்தனர், உணவு உண்டனர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சோறு சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல முழுங்கிட்டியா அப்படின்னு எல்லாம் பேச்சு வழக்குல பேசுவோம். அப்படி அல்ல. உணவு அப்படிங்கிற மாதிரி வரும். நீர் இப்ப பால் பருகு, நீர் குடி. ஸோ இதுதான் நமக்கு வினைமரபாக வரக்கூடியது. அப்ப இந்த மரபு சொற்களை வந்து நம்ம சரியாக உள்வாங்கிக்க வேண்டிய கடப்பாடுல இருக்கோம். அடுத்தது பாருங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதையுமே கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். நீள் உழைப்பு நமக்கு குழப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ கொண்டு வந்து குடுக்குறாங்க பாருங்க. நீளு கூட்டல் உழைப்பு, நீண் கூட்டல் உழைப்பு, நீண்ட கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. ஒரு வேளை நீள் அப்படின்றது நமக்கு நீண்ட அப்படிங்கிற பொருள்ல தானே வரும் அப்படிங்கிற மாரி தவறாக நம்ம அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நேரா போய் சி ஆப்ஷன குடுத்துருவோம். நீண்ட கூட்டல் உழைப்பு அப்படின்னு. ஸோ அப்படி வராது. நீள் கூட்டல் உழைப்பு. இங்க இல்லும் ஊவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப நீள் உழைப்பு அப்படிங்கிறது டி ஆப்ஷன் சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பாருங்க. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொழிப்பு மோனை. இப்போ பாருங்க, 1ம் 3ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருந்தி வரும். 1ம் 2ம் பொருந்தி வந்தது அப்படின்னா இணை மோனை அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஆமா தானே? ஆனா இங்க 1ம் 3ம் 1வது சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்றி வருகிறது. அப்ப இது என்ன மோனை? பொழிப்பு மோனை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர் எழுதின ஒரு அழகான பாடல் இது. இங்க எல்லாமே பாருங்களேன். இப்போ முதல் அடியில மட்டுமே இல்ல. 2ஆம் அடி, 3ஆம் அடி, 4ஆம் அடி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, முதல் சீரும் அந்த முதல் சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும், 3வது சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒரே மாதிரியாக இணைந்து வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்கியங்கள். நம்ம அடுத்து படிப்போம். உணர்ச்சி வாக்கியம் 9ஆம் வகுப்புல உங்களுக்கு அந்த வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னும் போது பூக்களை பறிக்காதீர். இது எல்லாமே கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். இலக்கண குறிப்பு பாருங்க. அங்க செந்தமிழ் கொடுத்தாங்க, இங்க எமிழிசை அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்பதான் வினைத்தொகை சொன்னோம் இல்லையா? இப்ப எமிழிசை அப்படிங்கிறதும் வினைத்தொகையில வரக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடிய வகுப்புல நம்ம ஆகு பெயர் பத்தி பார்த்திருந்தோம். இப்போ மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர்? மல்லிகை அப்படிங்கிற சாதாரண இதுதான் இல்லையா? இப்போ பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது என்னன்னு சொல்றோம் நம்ம? மல்லிகை சூடினால் அப்படிங்கிறத பொருளாகு பெயர் அப்படிங்கிறோம். சரி. ஏன்னா மல்லிகை அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமான செடியை குறிக்கூடிய பொருள் தானே, அதுக்காக வர்றதுனால இதை மல்லிகை சூடினல்ங்கிற பொருளாக பெயர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அதுல இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு. நம்ம உவமை அணிக்கு ஒரு இலக்கணம் பேசணும். உவமை அணிங்கிறது என்னதுப்பா? உவமை அணினா என்ன? போல என்ற உறுப்பு வெளிப்படையாக வருவது சார். வெளிப்படையாக வரும். அதே மாதிரி கம்பாரிஷன். உவமானமும் சரி, உவமேயமும் சரி, உவம உருவும் சரி, இது மூணுமே வெளிப்படையா வரும். ஆமா தானப்பா? சரி, இந்த குறள்ல பாருங்க, இதுல எது உவமானம், எது உவமேயம், எது உவம உருவு? இந்த குறள் உங்களுக்கு புரியுது தானே? வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படிங்கிறாரு. இப்ப நச்சப்படாதன்னு அர்த்தம், யாருக்குமே எதுவுமே வந்துட்டு கொடுத்து உதவாதனுடைய பொருள், அவன் சேர்த்து வைக்கிற பொருள் இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட தெரியுமாடா? நடு ஊருக்குள்ள மரம் பழுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. நச்சு மரம் பழுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நச்சு மரம்னு என்ன அர்த்தம்? அந்த மரத்து பக்கத்துல போனோம் அப்படின்னாலே அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. நீங்க வேள்பாரி நாவல படிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு மரம் அப்படி இருக்குது. அப்படி இருந்ததாவே நம்ம சு வெங்கடேசன் எழுதியிருப்பாருப்பா. இப்ப நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னும் போது நடு ஊருக்குள்ள வந்துட்டு பயன் தராத, எதுவுமே இல்லாம நஞ்சை மட்டுமே தரக்கூடிய அந்த கனிகள் பழுத்து தொங்குது அப்படின்னா அதனால யாருக்காவது பயன் இருக்கா? யாருமே அண்டி போக மாட்டோம்.
அதனால ஒரு பயனும் கிடையாது. அது போன்றது அப்படின்றாரு. அப்ப இங்க போன்றது அப்படிங்கிற வார்த்தையை எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னா, அற்று அப்படிங்கிற ஓம உறுப்புல கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப வள்ளுவர் சொல்லக்கூடியது நமக்கு புரியுது. அப்ப நச்சப்படாதவன் செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு, நச்சு மரம் பழுக்குது அப்படிங்கிறது இன்னொன்னு. இப்ப இடையில அற்று அப்படிங்கிற உறுப்பை கொண்டு வந்து பொருத்தி சொல்றாரு. அப்ப இங்க மூணுமே வந்துருது. ஓமானம் வந்துடுது, ஓமேயம் வந்துடுது, ஓம் உருவு வந்துடுது. நச்சப்படாதன் செல்வமா, ஓகே ரைட், இந்த ஓமானம். அதே மாதிரி நச்சு மரம் பழுத்தற்றா, இந்த வச்சுக்கோ ஓமேயம். அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. இப்ப இது எல்லாமே வெளிப்படையாக வந்ததுனால நம்ம என்னன்னு சொல்றோம், உவமை அணி அப்படிங்கறத சொல்றோம். சரி, அடுத்தது பாருங்க இலக்கண குறிப்பு. இப்ப பாத்துங்க, நம்ம பார்த்ததெல்லாம் 3 இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். கரை பொரு 9ஆம் வகுப்புல ராவண காவியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வினா கேட்டிருக்காங்க. இது என்ன இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது. கரை பொரு அப்படின்னா கரையை பொருன்னு அர்த்தம். அப்ப இங்க 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது மறைந்து வருது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அடுத்தது பாருங்க, இது எல்லாமே இலக்கண செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள். நம்ம இலக்கணம் மட்டும் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, செய்யுள் பகுதிகளை தயவு செய்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையுமே தயவு செய்து வாசிச்சிருங்க. எல்லா பாடத்தையுமே தொட்டு கேட்டிருக்காங்க. அது எல்லாமே சித்திரர் இலக்கியத்திலிருந்து கேள்வி வந்திருக்கு. தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் புலமை பெருமங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாடகம் சார்ந்தே 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கப்பா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அகர வரிசைப்படி எழுதுறது. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம இப்போ டிக்ஷனரி எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை நம்ம கொடுத்துருவாங்க. அந்த சொற்களை சரியான வகைமையில நம்மளால அகர வரிசைப்படுத்தி எழுத முடியுதா அப்படின்னு. அப்ப நமக்கு பேசிக்கா எது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஆனா ஆவன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கணும் வரிசையில. இப்ப 12 எங்களுக்கு சரியா சொல்லிருவோம் சார் அப்படின்னா, அடுத்தது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இள்ளு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள் சரியாக, முறையாக, வரிசையாக தெரிஞ்சிருக்கணும். இல்ல எனக்கு 18மே தெரியும், ஆனா நான் மாத்தி மாத்தி தான் சொல்லுவேன் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளுடைய மதிப்பெண்கள் கோவிந்தாவாயிடும். சரி, இங்க பாருங்க, அகர வரிசைப்படி எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி அப்படின்னும் போது முதல்ல உயிரெழுத்துக்கள், அடுத்து மெய்யெழுத்துக்களுடைய வரிசை. அப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னும் போது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற 12 உயிரெழுத்துக்களும், அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்ல வந்துட்டு சொல்லினுடைய முதல் எழுத்து வராது. அப்ப என்ன வரணும், உயிர்மெய் எழுத்தாக தான் நினைவுல வச்சுக்கணும். அப்ப நீங்க கா வரிசை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ கா 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 கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமே எதெல்லாம் வந்துட்டு மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம படிச்சோமோ அந்த எல்லா எழுத்துக்களுடைய வரிசை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும். அப்ப அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், அகர வரிசைப்படி எடுத்து எழுத முடியும். இப்ப நமக்கு உதாரணமாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இங்க இசைக்கருவிகள் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. தவிழ், படகம், கணப்பாறை, நாகசுரம், மகுடி, உடுக்கி அப்படிங்கிறது 8ஆம் வகுப்புல இந்த கருவிகள் பத்தின ஒரு பாடமே இருக்கு. சரி, இப்ப இது எல்லாம் நீங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இது எப்படி நம்ம கொண்டு வர்றது? அப்ப முதல்ல உயிரெழுத்துக்கள்ல எழுத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேடுறோம். அப்ப உயிரெழுத்துக்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா உடுக்கி அப்படிங்கிற எழுத்து தான் இருக்கு முதல்ல. சரி, உயிரெழுத்துக்களுக்கு அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா வேற உயிரெழுத்துக்கள்ல இல்ல. அப்ப எங்க போயிருது, உயிர்மெய் எழுத்துக்களுக்கு போயிருது. உயிர்மெய் எழுத்துக்கள்ல முதல்ல நமக்கு வரக்கூடியது கா. ககர வரிசையில ஏதாவது சொல்லு இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க இருக்கு கணப்பாறை அப்படிங்கிறது. அடுத்தது பாக்குறோம் கா 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 கி கி கு கு, எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே இல்ல. சரி, ககர வரிசைக்கு அப்புறம் சகர வரிசையா, சாக்கு அப்புறம் என்ன வரு, அப்புறம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து, இப்படிதான் வர்றோம் நம்ம. அப்ப தகர வரிசையில இருக்கு. இத்துக்கு அப்புறம் தான் இந்து, அப்ப இந்துங்கிறது நகர வரிசை. இப்படி நம்ம என்ன பண்ணணும், அகர வரிசைப்படுத்தக்கூடிய வகைமை வந்துட்டு அறிந்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணுப்பா. ஏன்னா இது நமக்கு குறைந்தபட்சம் 2-3 மதிப்பெண்களை வாங்கி தருவதற்கான வழியை தரும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. சரி, இது பாருங்க, உருவகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம உவமை, உருவகம் ரெண்டுத்துக்குமான வேறுபாடு சொல்லியிருந்தோம். ஒன்றை ஒன்றோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது உவமைன்னு சொல்லி பார்த்தோம். இல்ல அதே பொருள் தான் அப்படிங்கிறது அடித்து சொல்வது அப்படிங்கிறது உருவகம்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க வந்துட்டு மனக்குரங்கு அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. இந்த மனக்குரங்கு அப்படிங்கிறது உருவகம் கொடுத்திருக்காங்க. எப்படி, மனம் போன்ற குரங்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா மனமே ஒரு குரங்கு தான். மனம் எப்படிப்பட்டது அப்படின்னா குரங்கு. குரங்கு மனம் அப்படின்னா குரங்கு போன்ற மனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அதை வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்,
உவமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இங்க மனக்குரங்கு அப்படின்னும் போது மனமே குரங்குதான் அப்படிங்கிறத நம்ம அடித்து இங்க சொல்லக்கூடிய தன்மையில இருக்குது. உறுதியாக சொல்லக்கூடிய தன்மையில இங்க சொல்றோம். அப்ப இதை வந்துட்டு என்ன சொல்றோம்? உருவகம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த சொல் பாருங்க. ஏன் வந்துட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய வெவ்வேறு பெயர்கள் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வினா அப்படிங்கிறது ஒரு சான்றுப்பா. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு கடல், ஆழி, பறவை, ஆறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்ப செய்யுள் அறிஞ்சொல் பொருட்களோ அல்லது பொருள் அறிக அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள்களை அறிந்து வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா இங்க கடல், பறவை, ஆழி மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒன்னதான் குறிக்கும், ஒரு பொருளை தான் தரும். ஆறு மட்டும்தான் வேறொன்று. ஆமா தானே? அப்ப இது 4 விடை இதுல எது வந்துட்டு பொருந்தாதது அப்படின்னா ஆறுங்கிறது மட்டும்தான் பொருந்தாது. ஏன்னா அது பிறப்பிடம் வேறு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். கடல் அப்படிங்கிறது நிலையாக இருக்கிறது. ஆறு வந்து சேரக்கூடியது. கடல் அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும், ஆழினாலும் கடல் தான், பறவை அப்படின்னாலும் கடல் தான் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பிழை திருத்தம் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க மரபு பிழை தான். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வினை மரபு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மரபு சார்ந்த சொற்களை நம்ம அறிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. மயில் அலறும், குயில் கூவும், ஆந்தை ஆகவும் கொடுத்துருக்கான். தப்பு. மயில் ஆகவும், அது ஓகே ரைட்டு. ஆனா குயில் அலறும் கொடுத்துருக்கான், குயில் அலராது. குயில் கூவத்தான் செய்யும். அப்ப இரண்டாவது ஆப்ஷனும் தவறு. ஆந்தை தான் ஆந்தை கூவும் கொடுத்துருக்கான், அது தவறு. அடுத்து மயில் ஆகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இது கிட்டத்தட்ட இப்போ சரியான பொருத்தம். ஏன்னா மயிலினுடைய வினைமரபு அப்படிங்கிறது ஆகவும் அப்படிங்கிறது, சாரி ஒளிமரபு அப்படிங்கிறது, குயிலுடைய ஒளிமரபு கூவும் அப்படிங்கிறது, ஆந்தையோட ஒளிமரபு அலரும் அப்படிங்கிறது. ஸோ 4வது ஆப்ஷனும் தவறுதான். மயில் கூவும், கூவாது. குயில் தான் கூவும், மயில் கூவாது. அப்புறம் குயில் அலரும் கொடுத்துருக்கான், குயில் அலராது. ஆந்தை தான் அலரும். ஆந்தை அகவன் கொடுத்துருக்கிறான், மயில் தான் அகவும். அப்போ ஒவ்வொரு பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமான ஒளிமரபு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இளமை பெயர்களும் தெரிந்துக்கிறணும், அதே மாதிரி ஒளிமரபும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அடுத்தது பாருங்க, பிழை திருத்தம் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான வினாக்கள் வருங்கப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா. இந்த வினா பாருங்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இப்படின்னு நமக்கு ஒரு சொல். முதல் சொல்ல நமக்கு ஆல்ரெடி விடை கொடுக்கறதுனால சரின்னு போட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அடுத்ததுல என்னென்ன பிழை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுதான்னு பாருங்க. இப்ப வாழைப்பழ அப்படின்னு கொடுத்துருக்கான், தோல் அப்படிங்கிறான். ஏன் இங்க ஒற்று கொடுக்கல? இத்து இல்லாம போகுது. சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஒரே ஒரு ஒற்றெழுத்து மட்டும்தான் இல்ல. ஒண்ணுதானே இல்ல அப்படின்னு பிஏ டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். 1.5 மார்க் அப்படிங்கிறது நமக்கு கை நழுவி இருக்கும் இல்லையா. அடுத்தது பாருங்க, வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன். 2வது ஆப்ஷன்ல ஏழையிலையும் இக்கு வரல, வாழைப்பழ அப்படிங்கிறதுலையும் இக்கு வரல. இங்க கொடுத்துட்டான் கிழவன் வியாழக்கிழமை கீழே. பாருங்க, வியாழக்கிழமைங்கிறது என்னது? அது ஒரு பெயர்ச்சொல். அங்க பெயர்ச்சொல்லுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இக்கு அப்படிங்கிறது வியாழ அப்படின்னும் போது திசை பெயர்களை ஒற்று வரும், அது கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இக்கு வரக்கூடாது. வியாழக்கிழமை. இப்ப கிழமையை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சில சொற்கள்ல இறுதியில ஐ அப்படிங்கிற உச்சரிப்போடு நமக்கு சொற்கள் இருக்கு. ஆனா அங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது 2ஆம் வேற்றுமை உருவா எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இப்ப அது மாதிரிதான் இது ஒண்ணு. அப்ப இங்க இக்கு அப்படிங்கிறது சேர்த்து வந்திருக்கு, இது தவறு. அடுத்த 4வது ஆப்ஷன் பாருங்க, வாழைப்பழ தோல் சறுக்கி ரூ மாத்திருக்கானா. பாக்கி எல்லாமே சந்தப்பிள்ளையா கொடுத்தான். இங்க என்ன பண்ணிருக்கிறான், சறுக்கி அப்படின்னும் போது ரகரத்தை மாத்திட்டான். ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிடுவோம். அப்ப நமக்கு மரபு பிழை தெரியணும், சந்திப்பிழைகள் தெரியணும், ஒருமைப்பன்மை பிழைகள் தெரியணும். இது எல்லாமே சரியாக தெரிந்தது அப்படின்னாதான், அதே மாதிரி பால், ஜெண்டர் வேரியேஷன் இதெல்லாம் நமக்கு தெரியணும். உயர்திணை எது, அக்ரிணை எது அப்படின்றது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரியான வினாக்கள்லாம் எளிமையாக கடந்து போயிட முடியும். சரிங்களா? சரி, தன்வினை பிறவினை அப்படிங்கிறது 9ஆம் வகுப்புல வருது. அதை அப்படியே பார்த்துட்டு வகுப்பு முடிச்சுட்டு நம்ம இந்த வினாக்களை அப்படி தொடருவோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு. இங்க எங்கேயுமே உயிரெழுத்து கிடையாது. ஆனா எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் இருந்து தொடங்கக்கூடிய சொற்களாக இருக்கிறது. இப்ப இதை வந்துட்டு எப்படி நீங்க பண்ணிப்பீங்க? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைண்ட்லயே ஓடிடணும். அப்ப இக்குல இருந்து இன்ன வரைக்கும் மெய் எழுத்துக்களை சரியாக ஆடுற சொல்ல தெரியாதவங்களும் நிறைய மாணவர்களை பார்க்க முடியுது வகுப்புகள்ல. நமக்கு அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சது அப்படின்னாதான் அகர வரிசை சரியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நினைவுல வச்சுக்கோங்க. சரி, இங்க பாருங்க, கேழ்வர் பொழிக்கும் நசை
போத்து மஞ்சை நல்குவர் சாவகர் அப்படின்னு சொற்கள் கொடுத்துட்டாங்க. இப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு. அகர வரிசையில 2வது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? இப்ப இங்க ககர வரிசையில முதல்ல கா வந்துருச்சு, அடுத்து சகர வரிசை வந்துருது, அடுத்து நகர வரிசை. ஏன்னா தகரம் கிடையாது இங்க, சொல்லு எந்த சொல்லும் கொடுக்கல, அதனால தாக்கு அப்புறம் நா வரிசை வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பகர வரிசையில போ வந்திருக்கு, போக்கு அப்புறம் தான் போ அப்படிங்கிறது. இந்த வேறுபடியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குரில் நெடில் அப்படிங்கும்போது இந்த கொம்பு எழுத்துக்களோ அல்லது இரட்டை கொம்பு சுழி எழுத்துக்களோ இதுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்ப இதை வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. போ அப்படிங்கிறது ஒற்றை கொம்பு போட்டு நம்ம கால் போட்டோம் அப்படின்னா அது குரில். அதே மாதிரி இரட்டை கொம்பு போட்டு அது கால் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நெடில் அப்படிங்கிறதையும் வேறுபாடும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. போ போ அடுத்து மா மகர வரிசையில, இப்புக்கு அப்புறம் தான் இம்மு அப்படிங்கிறது. அப்ப இந்த வரிசைப்படி நம்ம மகர வரிசைப்படுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கான மதிப்பெண் அப்படிங்கிறது நம்ம கைவசம் வந்துவிடும். அடுத்ததும் வேர்ச்சொல் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையால் அணியும் பெயர். நம்ம முன்னாடி கொஸ்டின்ல பேசணும் இல்லையா, வா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரிதான் தா அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை மாத்தவே இல்லை, அதே தான். அங்க வந்து வந்தன வந்தவர்னு கொடுத்தான், அப்படியே தான் கொடுத்து வச்சிருக்கிறான். அப்ப நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா 2 கொஸ்டின் 3 மார்க் நம்ம அடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஆமா தானே? சரி, இப்ப இது வினையால் அணையும் பெயர்னு கேட்டிருக்கான். அதனால வினாக்களை தெளிவா பார்த்துக்கணும். அங்க வினை முற்று கேட்டாங்க, இங்க வினையால் அணையும் பேர் கேட்டாங்க. சரி, இப்ப உதாரணத்துக்கு நான் மீண்டும் வந்துட்டு நினைவூட்டலுக்காக மறுபடியும் கேட்கிறேன். இதுல சொல்லுங்க, பெயரச்சம் எதுப்பா? தா என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் எது? தந்த. தந்த. சிறப்புமா. அடுத்தது வினை முற்று கேட்கிறேன். தந்து. வினை முற்று. இது ரெண்டுமே தந்து தந்தது அப்படிதாங்க தந்து ஐயா வேறு, முடியுது. தந்தது வேறு. ரெண்டுக்குமான சொல் வேறுபாடு இருக்கு. தந்துன்னும் போது சொல் நிறைவு பெறல, அது எச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனா தந்தது அப்படின்னும் போது ஏதோ ஒண்ணு தந்து முடிச்சுட்டாங்க, அப்ப வினை முடிந்தது. இப்ப தந்துங்கிறது வினை முற்றா வரும், தந்துங்கிறது வினை எச்சமாக வரும். ஏன்னா தந்து அப்படிங்கிறது வினை முற்று பெறாத வினை. ஆமா தானே? அதை எதை கொண்டு முடியும்? தந்து சென்றான், தந்து கொண்டான், அந்த மாதிரியான ஒரு வினை சொல்லோட தான் முடியும். அப்படி வந்தது அப்படின் போது அது வினை எச்சமாக இருக்கு. தந்துங்கிறது பெயரெச்சம், தந்துங்கிறது வினை எச்சம். தந்தது அப்படின்னும் போது அங்க வினை கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு, ஓவர், அதுக்கு மேல கிடையாது. அப்ப அது வினை முற்று அப்படிங்கிறோம். தந்தவர் அப்படிங்கிறது பெயரால் அணைந்து வருவதனால தந்தவர்ங்கிறது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். பெயரின் தன்மையோட தான் முடியும். ஒரு வினை அப்படிங்கிறது பெயரின் தன்மை அப்படிதான் முடியும். அதனால அது என்னன்னு சொல்றோம், வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். இது கொஞ்சம் வினையச்சத்துக்கும் பெயரச்சத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகளை விளங்கிக்கோங்கப்பா. சரி, அடுத்து பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம். ஆமா தானே? அன்லைன் பண்ணிருக்காங்க பாருங்க. மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னும் போது நம்ம மலர பேசிடக்கூடாது, சென்றால் அப்படின்னும் போது எது வரும் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப இங்க பாருங்க, சென்ற, செல்ல, சென்று அப்படின்னு இருக்கு இல்லையா? சென்ற அப்படிங்கிறது என்ன இலக்கணம் குறிப்புங்கப்பா? பெயரச்சம். பெயரச்சம். செல்ல? அதுவுமே பெயரச்சம் தான். சிறப்பு. சென்று? சென்று வா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது என்னது? சென்று அதோட இலக்கு குறிப்புப்பா? நான் விடையே சொல்லிட்டேன். சென்று வா, சென்று வந்தான், சென்று சொன்னான். சென்று அப்படின்னும் போது அது சொல் தொடரா? இல்ல, வினையெச்சம். வினையெச்சம். வினையெச்சம், அவ்வளவுதான், சிம்பிள்பா. சென்ற அப்படின்னும் போது அங்க என்ன வருது, கம்ப்ளீட் ஆகல, பெயர் சொல்லி இது சென்ற மாணவன், சென்ற குருவி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். செல்ல, செல்ல பிள்ளை, இது எல்லாமே பாருங்க நமக்கு ஒரு பெயர் சொல்லுதான் வந்து அந்த சொல்ல நிறைவு பெறும், அதனால அது பெயரெச்சம். சென்று அப்படின்னும் போது சென்று வா அப்படின்போது அடுத்து வரக்கூடிய வினை சொல்லு தானே வருது. அப்போ முற்று பெறாத வினை ஒரு வினை சொல்லை கொண்டு முடியும் பொழுது அது நம்ம என்னன்னு சொல்றோம், வினை எச்சம்னு சொல்றோம். அப்ப சென்றுங்கிறது வினை எச்சம்.
சென்று அப்படின்னும் போது கம்ப்ளீட் ஆகலை இல்ல. சென்றுனா சென்று யார் சென்று அடுத்த சொல் வந்தாதான் கம்ப்ளீட் ஆகுது, முற்று பெறுகிறது. அப்ப இது வந்துட்டு என்னவாதான் இருக்குது, முற்று பெறாம இருக்கிறதுனால இது எச்சம்னு சொல்றோம். இப்ப சென்றுங்கிறது வினை எச்சம். சரி, அடுத்தது சாமி. பாருங்க, லகர லகர வேறுபாடு அறிந்து நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வினா. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூழ், சூழ், சூழ். இப்போ 3 லகரமே மாத்தி கொடுத்துருக்காங்க. அதற்கான பொருள் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப சூழ் அப்படின்னா கருப்பம். நீங்க தாவரவியல் படிச்சீங்க அப்படின்னா அங்க சூழ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த மகரந்த நடுவுல வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு சூழ் அப்படின்ற வார்த்தையில நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சூழ், சூழ்ந்து கொள்ளுதல், சுற்று அப்படின்ற பொருள்ல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூழ், கண்ணகி சூழ் உரைத்தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க சபதம். அப்ப 3 சூழுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பொருள் வேறுபாடு இருக்கு அப்படிங்கறது நினைவுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா பிழை இல்லாம பாக்குறது 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்ப மேல இருக்கிறது தொடர் சரிதான், நம்ம பார்த்துட்டோம். 3வதுல இருக்க சரி, இந்த 3, 4 மத்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிழைகளை மட்டும் பார்ப்போம். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது சரியா? இங்க என்ன மிஸ்டேக் வந்திருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமாப்பா? என்ன பிழையா இருக்கு? வாழ்ந்தது சார். வாழ்ந்தது அப்படின்றதுக்கு என்ன வரணும்? வாழ்ந்தனர். வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரணும். ஏன்னா இருவர் அப்படின் போது பன்மை. அப்ப வாழ்ந்ததுன்னு வரக்கூடாது, வாழ்ந்தார் அப்படின்னு வரக்கூடாது, வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரணும். ஏன்னா வாழ்ந்தார் அப்படிங்கிறது பலர்பால் ஒருமை இல்லையா? பலர்பாலை குறிக்கும், ஆனா ஒருமையில தான் வருது. அடுத்தது பாருங்க, எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. இது சரியா அப்படின்னா இதுவும் சரியில்லை. ஏன்னா வாழ்ந்தார்கள் அப்படின்னு கல் விகுதி பன்மை விதி சேர்ந்து வரணும். புலவர்கள் அப்படின்னு அங்க கல் விகுதி போட்டிருக்காங்க, ஏன்னா பன்மையில வருது. அப்ப இங்க வாழ்ந்தார் அப்படின்னும் போது அங்க ஒருவரை சொல்ற மாதிரி வருது. அப்போ ஒருவர்ல வரக்கூடாது, இப்ப வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரணும். அடுத்து லாஸ்ட்ல பாருங்க, எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னு இருக்கு. புலவர்ங்கிறது பலர்பால், வாழ்ந்தாள்ங்கிறது என்ன பால்? பெண்பால். பெண்பால். அப்போ பலர்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொருந்துதா அப்படின்னா பொருந்தல. அப்ப இது எல்லாமே 3ம் பிழையாக இருக்கிறது. மேல இருக்கிற ஏ ஆப்ஷன் மட்டும் தான் சரியா இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. சரி, அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, வெண்பாக்குரிய ஓசை அப்படிங்கிறது செப்பல் ஓசை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எல்லாமே செய்யுள் பகிர்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எளிமையான வினாக்களுக்கு வந்திருக்குப்பா. ஓரெழுத்து ஒரு மொழியில வினா வந்திருக்கு பாருங்க. ஐ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் என்ன? நேத்து பாரத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த இதை குழுவுல பகிர்ந்திருந்தாரு. அதை ஒரு தடவை நம்ம முழுமையா வந்துட்டு வாசித்துக்கு வரணும். நம்ம தனியா படிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம நினைவுல நிற்காதுப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழுமையாக நம்ம வாசிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம 42 இல்ல 42க்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில அங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி வந்துட்டு சேர்க்கப்பட்டது. ஆனா நமக்கு நன்னூல் சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது 42ங்கிறத மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சொல்லுக்குமே பொருள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நீங்க ஆன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிறத எண்கள் எழுதும் பொழுது தமிழ் எண்கள்னு எழுதுவோம். காவுங்கா சாருச்சா அப்படின்னு நம்ம தமிழ் எண்கள் எழுதுவோம். அப்படி எழுதும் போது ஆ அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும். சோ அது மாதிரி கா குரில் கா அப்படிங்கிறதுக்கும் கருணை அப்படின்ற பொருள் எல்லாம் வருது. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எல்லா எழுத்துக்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்துட்டு ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க பகிருங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில நீங்க பகிர்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நினைவுல நிச்சயமா நிக்கும்பா. சரி, இது பாருங்க ஐ அப்படிங்கிறது தலைவன் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த கலை சொற்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படிங்கறதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய பாட்டு பாருங்க, 10ஆம் வகுப்புல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. கத்துங்குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும், பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. இது பாரதியார் சொன்ன பாட்டு. இதுல வந்துட்டு வலுவமைதி இருக்கு, என்ன வலுவமைதின்னு கேட்டிருக்கான். நம்ம வலுவமைதி இன்னும் பார்க்கல, நான் பாக்குறேன். இது வந்துட்டு மரபு வலுவமைதி. ஏன் மரபு வலுவமைதி அப்படின்னம்னா பாருங்க, கத்தும் குயில் ஓசை, குயில் எங்கேயாவது கத்துமா? கழுத கத்தும், ஆனா குயில் கத்தாது. கூவும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். வலு அமைதினா என்னன்னா, ஒரு முன்னோட்டமா நான் இப்ப சொல்லிடுறேன். அடுத்து நம்ம வகுப்பு பார்க்கும்போது இன்னும் விரிவாக நான் சொல்றேன். வலு அப்படின்னா பிழைப்பா. வலு அமைதி அப்படின்னா பிழையாக இருந்தாலும் கூட காரண காரியங்களால் வந்துட்டு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது.
அதுதான் வலு அமைதி அப்படிங்கிறோம். இப்ப தப்பா தான் இருக்கு, தப்பா தான் பேசுறோம். ஆனா என்னது, ஆனா ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதான் இலக்கண புலவர்களால ஓகேப்பா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படி ஒண்ணும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஏத்துக்கிறவங்க இல்லையா, அதைத்தான் வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க என்ன அப்படின்னா மரபுதான். ஏன்னா குயில் கூவும் அப்படிங்கறதா மரபு. ஆனா இங்க நம்ம என்ன சொல்லிட்டோம், கத்தும் அப்படின்னா ஒரு கவிதைக்காக, இப்போ ஒரு ஓசை நயத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, கத்துங்குயில் ஓசை சற்றே வந்து காதில் காக்கா அப்படிங்கிற மோனை வருது இல்லையா, அதுக்காக கூட அவர் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா. அப்படி இதுல எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, இதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறல்ல அப்படின்றதுனால இதை மரபு வலுவும் இதுல வச்சு பாக்குறோம். சரி, அடுத்தது செயல் வினாக்கள். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 11 என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துட்டான். 18, 20, 11, 17. அப்போ எண்ணு பெயர்கள்ல பாருங்க, 11 அப்படிங்கிறது 18 என்பது குறிக்கிறது. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லையா. ரொம்ப எளிமையான வினா வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல வந்துட்டு நம்ம முழுமையாகவே 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சென்ற ஆண்டு வினாத்தாளை பார்க்கும்போதே ஒரு பெரிய நம்பிக்கை வருதுங்கப்பா. தொடர் வாசிப்பு மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத்தனை பேருமே 100க்கு 100 விடைகள் அடிச்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த பாடைமாக்கள் அப்படிங்கிற வினா இப்போ 10ஆம் வகுப்புல கூட கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கூட எழுதியிருந்தாங்க. முடிகளு வேந்தர் மூவர் கூறியது அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். ஏன்னா அங்க 3 மன்னர்கள் வந்துடுறாங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர் 3 பேருமே வந்துடுறாங்க. பாருங்க, இதுவும் 10ஆம் வகுப்பு கொஸ்டின். ஓங்கு தன்பனை சொல் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும், திருவிளையாடல் பிறந்ததுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படிங்கிறது. அடுத்தது பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்க. அது ஏன்னா பாரதிதாசன் வந்துட்டு குயில் அப்படிங்கிற பத்திரிகையில வேலை செஞ்சிருப்பாரு. கன்ஃபியூஸ் பண்றதுக்காக குயில் பாட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு, மருமக்கள் வழிமானியம், சீராபுராணம், குயில் பாட்டு. குயில் பாட்டு தான் பாரதியார் எழுதினது. குடும்ப விளக்கு பாரதிதாசன், மருமக்கள் வழிமானியம் வந்துட்டு கவிமணி தேசிய விநாயகம் அப்படிங்கிறவரு. அடுத்தது சீராபுராணம் வந்துட்டு உமரப்புலவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, பாக்கி எல்லாமே கிட்டத்தட்ட செய்யுள் சார்ந்த வினாக்கள் தான் வருது. செய்யுள் பகுதியை நம்ம அடுத்து ஏதாவது ஒரு நாள் முழுமையாக குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கலந்து பேசுவோம். கிட்டத்தட்ட 100 வினாக்கள்ல இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இலக்கண வினாக்களை கொஞ்சம் அலசி பார்த்துருக்கோம். சரிங்கப்பா. ஸோ நம்ம பாருங்க, இப்போ வகுப்பை வந்துட்டு கவனிச்சதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் நமக்கு வினைத்தொகை அல்லது வினை சார்ந்த பெயரெச்சமோ, விடையெச்சமோ, வினைமுற்றோ அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்போ இதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. அடிப்படையான விடயங்கள் தான் இது எல்லாமேவும். மீண்டும் ஒரு தடவை வந்துட்டு வாசிக்கணும் நம்ம. டவுட் இருக்கக்கூடிய தன்மைகள் நீங்க தாராளமாக வந்துட்டு எப்போ வேணாலும் எந்த நேரத்துலையும் கூட எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை பணிகள் இருந்தா அப்படின்னம்னா தாமதமாக கூட உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுறேன். கேட்டுக்கோங்க, ஐயங்களை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இலக்கணம் வந்துட்டு நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு நாளைக்கு கணித வகுப்பு இருக்குது, மறந்துடாதீங்க. காலைல 5 மணிக்கு அத்தனை பேருமே வந்துருங்கப்பா. ஏன்னா நமக்காக வந்துட்டு மெனக்கெட்டு வாலண்டியரா சார் வந்து எடுக்கிறது அப்படின்னும் போது நம்ம அதுக்காக நம்மளுடைய ஒத்துழைப்பு தரணும். அதனால நாளைக்கு காலையில அத்தனை பேருமே வகுப்புக்கு வந்துருங்க. நீ அடுத்து நம்ம விரைவாக வந்துட்டு இந்திய மற்றும் தமிழகம் சார்ந்த புவியியலா இருக்கட்டும், பொது அறிவியலா இருக்கட்டும், அரசியலமைப்பு இதா இருக்கட்டும், பொது அறிவில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையுமே அலசி ஆராய வேண்டியிருக்கு. நமக்குள்ள நாமளே கலந்து பேச வேண்டியிருக்கு. அதனால தமிழை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள முடிக்க முடியுமோ சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம போவோம். எல்லாருமே நம்ம போஸ்டிங் வாங்குறோம். வகுப்புகளை தவறாம வரக்கூடிய நம்ம அத்தனை பேருமே போஸ்டிங் வாங்குறோம். அந்த கனவோடு நம்ம பயணிப்போம். சரி, இப்போ 9ஆம் வகுப்பு பாடத்துல இயல் 1 வந்து நான் தொட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் நாளைய வகுப்புகள்ல நம்ம மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தா கேளுங்கப்பா. இது வரைக்கும் எடுத்ததில்ல, சரி எனக்கு இது புரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. எப்போ நமக்கு டவுட் வரும் அப்படின்னா, நம்ம வகுப்புகள்ல வந்து உட்காந்து கேட்டுட்டு போனோம் அப்படின்னா சொல்றது எல்லாமே அப்படியே புரியுற மாதிரியே இருக்கும். ஆமால, அவ்வளவுதானா, இவ்வளவுதானா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு புத்தகத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா இது என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எப்பொழுதுமே ஒரு தொடர்ச்சியான ஒரு தன்மையில இயங்கும் போது மட்டும்தான்
நம்ம அதை கொஞ்சம் மூளை அப்படிங்கிறத அப்பதான் பதிவு பண்ணிக்கும். சரி, இப்போ 9ஆம் வகுப்புல இயல் 1ல் இருக்கக்கூடிய அதே இதுதான் தொடர் இலக்கணம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சற்று விரிவாக பார்த்துடலாமா? சரிங்கப்பா, இப்ப பாருங்க, தொடர் இலக்கணம் அப்படிங்கும்போது தொடர் அப்படிங்கிறது எதுவால சொற்களால சேர்ந்துதான் ஒரு தொடர், ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறது பாக்குறோம். சரி, இப்ப ஒரு தொடர்ல வந்துட்டு எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், செய்யப்படு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த எழுவாய் அப்படிங்கிறது முதல்ல வரக்கூடிய பெயர் சொல் அப்படிங்கிறது. எழுவாய் எப்பொழுதுமே அது என்னவாதான் இருக்கும், பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. எழுவாய் அப்படிங்கிறது எப்பயுமே முதல்ல மட்டுமா சார் வரும் அப்படின்னா, முதல்லயும் வராது, இறுதியில, அதாவது என்ன சொல்ல, இடையில கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ஆங்கிலத்துல ஒரு நம்ம தொடர் எழுதுறோம் அப்படின்னா, ப்ராப்பரா அந்தந்த வேர்ட்ஸ் வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாதான் அது அதற்கான மீனிங்கை தரும். ஆனா ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம மாத்தி போட்டோம் அப்படின்னா, அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது சரியான ஒரு அமைப்பாவே இருக்காது. அது அந்த மொழி அமைப்புங்கிறது சிதைஞ்சிரும். ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொற்களை மாத்தி போட்டாலும் கூட பொருள் மாறாது. அப்படியே வந்துட்டு இப்போ நான் நேற்று கடைக்கு சென்றேன் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நேற்று கடைக்கு சென்றேன். இப்ப 4 இருக்கு. கடைக்கு சென்றேன் நான் நேற்று அப்படின்னாலும் பொருள் மாறாது. சென்றேன் நான் கடைக்கு நேற்று அப்படின்னாலும் பொருள் மாறாது. அப்ப நம்ம அந்த சொற்களை எப்படி மாற்றி போட்டாலும் கூட நம்ம மொழி சிதையாது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய உடையமே. ஆனா மற்ற மொழிகள்ல நீங்க ஒரு சொல்ல மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான பொருள் மாறி போயிரும் அப்படிங்கறதான் இருக்கக்கூடிய இது. சரி, இங்க பாருங்க, எழுவாய் அப்படிங்கிறது பெயர் சொல்லாக வரும். அதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. எட்வர்டு வந்தான், முருகன் சென்றான், முகமது செய்தான் அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இங்க முதல்ல இருக்கக்கூடியது ஒரு பெயர் சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா தானே? இரண்டாவது வரக்கூடிய சொல் பாத்தீங்கன்னா வினையாக வருகிறது. அப்ப அது எதுவா இருக்கு அப்படின்னா பயனிலை. அந்த எழுவாய் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் பயனிலை. அதனுடைய பயன் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் பயனிலை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பயனிலை அப்படிங்கிறது வினை சொல்லாக வருகிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இப்ப கனகாமரம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல். சரி, அந்த பெயர் சொல்ல, அந்த பெயர் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலர்ந்திருக்குது, பூத்தது அப்படிங்கிறது வினை. அப்ப அந்த வினைச்சொல் அப்படிங்கிறது பயனிலையாக வருது. இப்ப இது வந்துட்டு பேசிக்காக ஒரு தொடர்ல ஒரு எழுவாய், ஒரு பயனிலை, இதை மட்டுமே வைத்து வரக்கூடிய ஒரு தொடர் நம்ம பாக்குறோம். சரி, இது வந்துட்டு அடிப்படையான ஒரு புரிதல். அடுத்தது பாருங்க, செய்யப்படும் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எழுவாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எழுவாயானது என்ன செய்யுது, எதை வச்சு செய்யுது அப்படிங்கிறது தன்மை இருக்கு இல்லையா. என்ன செஞ்சது அப்படின்னா அது பயனிலை அப்படின்னு வந்துருது, வினைன்னு வந்துருது. எதை வச்சு செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போதுதான் அது செய்யப்படும் பொருள். அது செய்வதற்கான பொருள் அடிப்படை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இப்ப நீங்க வெறும் எழுவாயும் பயனிலையும் மட்டும் சொன்னோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிற தொடர்ல செய்யப்படும் பொருளை விட்டுட்டு எழுவாயும் பயனிலையும் மட்டும் சொன்னா எப்படி சொல்லுவோம்? மீனா சூடினாள். நன்றிங்கம்மா. மீனா சூடினாள் அப்படிங்கிறது, மீனாங்கிறது எழுவாய், சூடினாள் அப்படிங்கிறது பயனிலை. மீனா சூடினாள், அப்ப எதை சூடினாள், என்ன செய்தால், அப்ப என்ன எது அப்படிங்கிற வினாக்களுக்கு வந்துட்டு கேள்வியா வருது இல்லையா. அப்ப அதுதான் வந்துட்டு என்னது, செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மீனா கனகாம்பரத்தை சூடினாள், மல்லிகையை சூடினாள், மாலையை சூடினாள், இப்படி எது வேணாலும் வரலாம். ஆமா தானே? நம்ம இதுக்கு முன்னாடி செய்யப்படும் பொருள்ல வந்துட்டு செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு ஒண்ணு பார்த்தோம். அது என்ன வேற்றுமை அப்படின்னு யாருக்காவது நினைவு இருக்காங்கப்பா? செய்யப்படும் பொருள் வேற்றுமை எது? மறந்துட்டீங்களா அதுக்குள்ளயும்? செய்யப்படும் பொருள் வேற்றுமை நேத்து வகுப்புல பார்த்திருந்தோம் இல்லையா. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை, அவ்வளவுதான் சிறப்பு. செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வந்துட்டு இங்க வெளிப்படையா வரும். அப்ப கனகாம்பரத்தை அப்படின்னும் போது அங்க ஐ அப்படிங்கிறது வருது இல்லைங்களா, அது நினைவுல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்க, தோன்றா எழுவாய் அப்படின்னு கொடுத்திருக்கிறான்.
பெரும்பாலும் எழுவாய் அப்படிங்கிறது முதல்ல ஒரு சொல் எழுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதை நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. ஆனா இங்க என்ன சார் தோன்றா எழுவாய் அப்படின்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு சொல் இப்ப படித்தாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு இல்லையா, இந்த படித்தாய் அப்படிங்கிற இறுதியில பாருங்க, படி அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது நமக்கு என்னது இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறோம். அடுத்து இந்த தாய் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆய் அப்படிங்கிறோம். ஆய் அப்படிங்கிறது என்னது, இறுதியில் இருக்கக்கூடிய ஆய் அப்படிங்கிறது என்ன விகுதிப்பா, அது விகுதின்னு சொல்லுவோம், அது என்ன விகுதி? வந்தாய், சொன்னாய், எழுதினாய், பேசினாய், இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால் வராதுப்பா. நம்ம இடம் பேசணும்ல, இடம் 3 வகைப்படும். என்னென்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பர்சனை தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சரி, நான் உதாரணம் சொல்றேன், சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன், அவன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன். இத தமிழ்ல எப்படி என்ன பெயர்களால் அழைப்போம்? தன்மை முன்னிலை படர்க்கைங்க சார். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. தன்மை முன்னிலை படர்க்கை. அப்ப இங்க படித்தாய் அப்படின்னும் போது தன்மையை குறிக்குமா, முன்னிலையை குறிக்குமா, படர்க்கையை குறிக்குமா? படர்க்கை. படர்க்கை வராதே. படித்தான், படித்தாள் அப்படின்னாதான் படர்க்கை குறிக்கும். படித்தாய் அப்படின்னும் போது யாரை குறிக்கிறோம் நம்ம? முன்னிலை. நமக்கு முன்னாடி யார் இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் படித்தாய் அப்படின்னு அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். இப்ப தன்மை அப்படின் போது படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். படித்தாய் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பர்சனை தான் சொல்லுவோம், செகண்ட் பர்சனை தான் சொல்லுவோம். அப்ப இது என்னது, முன்னிலை. படித்தாய்ங்கிறது ஒருமையா பன்மையா? படித்தாய்ங்கிறது ஒருத்தரை சொல்றோமா பல பேரை சொல்றோமா? ஒருத்தர சார். ஒருத்தர் தான். அப்ப முன்னிலை ஒருமை அப்படிங்க, முன்னாடி இருக்கிற பர்சன் செகண்ட் பர்சன், ஒருமை அப்படின்போது ஒருத்தர் மட்டும் தான் சொல்றோம். வினை முற்று, ஏன்னா இந்த வினை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, படித்தாய் அப்படிங்கிறது வினை முற்று விகுதி. அப்ப நமக்கு இலக்கண குறிப்புகள் இந்த மாதிரி அல்லது பகுதி உறுப்பினத்துல இங்க ஆய் அப்படிங்கிறது என்ன இதுவா வருது, என்ன விகுதியாக வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எழுத தெரியணும். அப்போ முன்னிலை ஒருமை வினை முற்று விகுதி அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப படித்தாய், அதனாலதான் பகுதி உறுப்பினு சொன்னது நமக்கு. சரி, இதுல என்ன சார் தோன்றா எழுவாய் அப்படின்னா, இப்ப படித்தாய் அப்படின் போது முன்னாடி இருக்கிற பெருசுன்னு சொல்றோம். முன்னாடி இருக்கிற பெருசன் அப்படிங்கிறத ஆய் அப்படிங்கிற வினைமுற்று விகுதி வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சொல்ல வேண்டியது என்னது, நீ படித்தாய் அப்படிங்கிறதா. நீ படிச்சுட்டப்பா, உனக்கு என்னப்பா நீ படிச்சுட்ட அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா. அப்ப நீ படித்தாய் அப்படின்னும் போது நீ அப்படிங்கறத சொல்லாம படித்தாய் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்றோம். அப்ப இங்க படித்தாய் அப்படின்னும் போது நீங்கிறது எப்படி வருது, மறைந்து வருது. ஏன்னா அங்க தோன்றல, அந்த சொல்ல நம்ம சொல்லல. அப்ப சொல்லாமையே நம்ம என்ன வருது அப்படின்னா படித்தாய், வந்தாய் அப்படின்னும் போது நீ வந்தாய், நீ சொன்னாய் அப்படிங்கிற நீங்கிறது மறைந்து வருது, அல்லது நீங்கிறது நம்ம சொல்லாமையே வருது அப்படிங்கிறது தான் தோன்றா எழுவாய் அப்படிங்கிறது. படித்தாய்க்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னு என்ன இருக்குங்கிறது அர்த்தம், நீ அப்படிங்கிறது இருக்கு. நீங்கிறது முன்னிலை ஒருமை அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. சோ முன்னிலை பெயர்கள்ல வருது அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அது இல்லாம வெறும் சொல்ல மட்டும் படித்தாய், வந்தாய், சொன்னாய் அப்படின்னும் போது அது தோன்றா எழுவாய். இப்ப வந்தான் அப்படின்னும் போது அங்க தோன்றா எழுவாய் எதை சொல்லுவீங்க? வந்தான், அதுல தோன்றா எழுவாய் எது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்கப்பா? அவன் வந்தான். அவன் அப்படிங்கிறது தோன்றா எழுவாய். சிறப்புங்கம்மா, நன்றிங்கம்மா. சரி, அடுத்தது பாருங்க, வினை பயனிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வரைந்தேன் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதுல வரைந்தேன் அப்படிங்கிற வினை முற்று பயனிலையாக வந்திருக்குது. இதை வந்துட்டு என்ன சொல்றோம், வினை பயனிலை. எந்த ஒரு வினை சொல்லானது பயனிலையாக வருகிறதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வினை பயனிலை அப்படின்னுவோம். அப்ப பெயர் வருமா அப்படின்னா ஆமா, பெயரும் வரும் அப்படிங்கிறது பாருங்க. இப்ப இது வந்துட்டு என்னது, நான் வரைந்தேன், வரைந்தேன்ங்கிறது வினை, அதனால இது வினை பயனிலை அப்படிங்கிறோம். இப்ப பெயர் பயனிலைக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒரு பெயர் சொல் வந்துட்டு பயனிலையாக வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், பெயர் பயனிலை அப்படின்னுவோம். இப்ப நம்ம
கலா சொன்னாள் அப்படின்றதுக்கும் சொன்னவள் கலா அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இங்க சொன்னவள் அப்படிங்கிறது முதல்ல வந்துருது, எழுவாய் தன்மையில வருது, ஆமா தானே. ஆனா கலா அப்படிங்கிறது என்னது, இறுதியில வருது. இப்ப அது வந்துட்டு பயனிலையாக பயனிலை பொருள்ல அந்த பயனிலை இடத்துல வர்றதுனால கலா அப்படிங்கிறது பெயர் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. அடுத்தது பாருங்க, அதே போல இப்ப வினை பெயர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வினா சொற்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த வினா சொற்கள் வந்துட்டு வரக்கூடிய இடங்கள்ல இப்ப விளையாடுபவன் யார் அப்படின்னும் போது அங்க ஒரு வினா சொல் வருது. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், விளையாடுபவன் அப்படிங்கிறது எழுவாய் அப்படிங்கிற தன்மையில இருக்கு. இறுதியில வந்துட்டு பயனிலை பொருள்ல எது இருக்கு அப்படின்னா ஒரு வினா சொல்லுதான் இருக்கு. அப்ப அது என்ன பயனிலை அப்படின்னா வினா பயனிலை அப்படிங்கிற நினைவுல வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் எளிமையா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, பெயரடை. எல்லாமே வந்துட்டு அடைனா என்ன அர்த்தம், அடைமொழி. இப்ப நீங்க வடிவேலு காமெடியில கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பெயர்கள்ல அடைமொழி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு காமெடி இருக்கும். இங்க அடை அப்படின்பது என்ன அப்படின்னா பெயர்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அடையாக வருவது அப்படிங்கிறது. அதுல பெயரடை இருக்கு, வினையடை இருக்கு அப்படிங்கிறது. பெயர் சொல்லுக்கு முன்னாடி அதனுடைய தன்மை சார்ந்து வரக்கூடியது அடை அப்படிங்கிறத பெயரடைன்னு சொல்லுவோம். வினை சொல்லுக்கு முன்னாடி வந்துட்டு அடையாக வரக்கூடியதை வினை அடை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்ப நூல் அப்படிங்கிறது பெயர் சொல். இப்ப நல்ல நூல் அப்படின்னும் போது நல்லங்கிற என்னது அதனுடைய சிறப்பு, அது வந்துட்டு அடையாக வருது. நல்ல நூல், வெறும் நூல் இல்ல, நல்ல நூல், சிறந்த நூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி வரக்கூடியத பெயரடை அப்படிங்கிறோம். ஏன்னா பெயர் சொல்லுக்கு தான் இந்த நல்ல அப்படிங்கிறது அடையாக வருகிறது. அதனால என்னன்னு சொல்றோம், பெயரடை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மெல்ல வந்தான் அப்படின்னு நான் ஒரு சொல்றேன். இப்ப வந்தான் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்கப்பா. வந்தான்ங்கிறது என்ன சொல்? வினைமுற்று. வினைமுற்று சொல். அப்ப அங்க வினை அப்படிங்கிறது இருக்குது, ஆமா தானே. அப்ப இங்க வந்தான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மெல்ல வந்தான் அப்படின்னும் போது மெல்ல அப்படிங்கிறது என்னது, அடையாக வருகிறது. அப்ப வினை சொல்லுக்கு அடையாக வரும் பொழுது அது வினை அடை அப்படிங்கிறதுதான். சோ அடையில ரெண்டு, ஒண்ணு பெயர், இன்னொன்னு வினை அப்படிங்கிறது. பெயருக்கு அடையாக வரக்கூடியது பெயரடை, வினைக்கு அடையாக வருவது வினையடை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது இந்த தொடர்கள்ல தன்வினை பிறவினை அப்படிங்கிறது. வாக்கியங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செய்பாட்டு வினை வாக்கியம், அடுத்தது கட்டளை, உணர்ச்சி அப்படின்னு வந்துட்டு இருக்கும். நம்ம அதை வந்துட்டு பாத்திரலாம். சரி, தன்வினை அப்படின்னா என்ன, அடுத்து பிறவினைனா என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றும் பார்ப்போம். தன்வினை, இப்ப வினைனா என்ன அர்த்தம், செயல் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப தன் அப்படின்னும் போது தானே ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னோம்னா அது தன்வினை. பிறவினை அப்படின்னும் போது வேற ஒருத்தவங்க அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா அது பிறவினை. இவ்வளவுதான். இந்த பொருள் உங்களுக்கு புரியுது இல்லையா. தன் வினை, வினை அப்படின்னா செயல். அப்போ ஒரு வினையை தானே செய்யக்கூடியது நாம செய்யறோம் அப்படின்னோம்னா அது எந்த எழுவாய் இருக்குதோ அந்த எழுவாயே அந்த வேலையை செய்யுது அப்படின்னா அது தன்வினை அப்படிங்கிறது தான். இப்போ அவன் திருந்தினான் அப்படின்னா திருந்தினது யாரு, அவனே தான், வேற யாரும் இல்லையா. வேற யாரும் திருந்தினாங்களா, இல்ல. அப்ப திருந்தினான் அப்படின்னும் பொழுதே நமக்கு தெரியுது அந்த திருந்தினான் அப்படிங்கிறது அந்த பர்சனை, அந்த எழுவாயே தான் அந்த வேலையை செஞ்சிருக்கு. அப்ப அதை வந்து என்னன்னு சொல்றோம், தன்வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, பிறவினை அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க செய்ய வைக்கிறது இல்லையா. எழுவாய் ஒரு வினையை செய் வைத்தல். இப்ப இந்த எழுவாயானது ஏதோ ஒரு வேலையை செய்ய வைக்குது, ஆமா தானே. அப்ப செய்ய வைக்கிறது தான் பிறவினை அப்படிங்கிறோம். அவனை திருந்த செய்தான் அப்படின்னா அவன் திருந்தல, பட் என்ன என்ன பண்ணிருக்கிறான், திருந்த வச்சிருக்கிறான். அப்ப இது பிறவினை. வேலையை செய்ய வைத்து, செய்வித்தல் அப்படிங்கிறது செய்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது தான். செய்தல் அப்படின்னா தன்வினை, செய்வித்தல் அப்படின்னா பிறவினை அப்படிங்கிறது. சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு கையப்பாடு இருக்குங்களாப்பா. சரி, ஒரு தொடர்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இதோட நம்ம வகுப்பு நிறைவு பண்ணலாம். ஸோ அடுத்த வகுப்பு நம்ம நாளைக்கு தொடரலாம். சரி, நான் பாடத்தை படித்தேன். இங்க பாடத்தை அப்படின்னும் போது செய்யப்படும் பொருள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருகிறது. நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை. ஆனா அதே பாருங்க, கொஞ்சம் மாத்தி பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னும் போது செய்யப்படும் பொருள் எங்கெல்லாம் ஐ ஏறி வருகிறதோ அது நீங்க தாராளமா சொல்லுங்க செய்யப்படும் பொருள் தான் அப்படின்னு. ஒரு தொடர்ல கொடுத்துட்டு ஐ அப்படிங்கிறது எந்த சொல்லோட இணைந்து வருகிறதோ அது நிச்சயமாக என்னவா வந்துடும், செய்யப்படும் பொருளா மாறிடும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் படித்தேன் பாடத்தை, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சொல்ல எப்படி வந்துட்டு மாற்றி போட்டாலும் கூட பொருள் மாறாம நமக்கு சென்டென்ஸ் விளங்கும். அதுதான் தமிழினுடைய சிறப்பு அப்படிங்கிற பார்த்திருந்தோம். அதுதான் இப்ப கொடுத்திருக்காங்க, ஒரு தொடர் அமைப்பினுடைய சிறப்பாக நமக்கு எக்ஸாம்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாடத்தை படித்தேன் நான், படித்தேன் பாடத்தை நான்,
நம்ம எழுவாயவோ, பயனிலையவோ, செய்யப்பட பொருளையோ எல்லாத்தையும் எப்படி மாத்தி போட்டாலும் கூட நமக்கான பொருள் சிதையாமல், மொழி சிதையாமல் நமக்கு அப்படியே கிடைக்குது. நீங்க ஆங்கிலம் படிக்கும்போது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு அப்படின்னு நம்ம படிப்போம். ஆனா இதுல எங்கேயாவது எதையாவது மாத்தி போட்டோம் அப்படின்னா டோட்டலா வந்துட்டு அந்த மொழி சிதைவு அல்லது மொழி அப்படிங்கிறது புரியாமையே போயிடும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். சரி. இன்றைய வகுப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குது அப்படின்னா மீண்டும் ஒரு முறை இதை சொல்லுங்க சார் அப்படின்னா நீங்க இதை கேட்கலாம். நாளைய வகுப்புல தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை அப்படிங்கிறத தொடர்ந்து போயிடலாம்.